ஆக இப்போ மகரத்தோட ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடத்தில் 2, 3, 4, திருவோணத்தில் 1, 2, 3, அவிட்டத்தில் 1, 2. இந்த நட்சத்திரங்கள் மகர ராசிக்குள்ளே விழும். இவங்களுக்கு நாளை ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து நன்னா இருக்கும். பழைய பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு தீர்ந்துண்டே வரும். ஆரோக்கியங்கள் சரியாகும். குழந்தைகள் பிரசவமெல்லாம் நல்லா ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஆயுள் பலம் நீடிக்கும். அடுத்து குடும்பத்தில் இருக்கிற பழைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். உறவு, நண்பர், உடன்பிறப்புகளால் வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இருக்காது. அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் விவகாரங்கள்லாம் இவாளுக்கு நன்னா கூடி வரும். ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தினால மனைவிக்கு தனக்கு வர்ற பிரச்சனைகள் தீர்ந்து போகும். எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்து போகும். மனைவி கணவனுக்கு வரக்கூடிய நோய் வாய்ப்புகள் சீராகும். அடுத்தது ஆரோக்கியத்தினால பாதிக்கிறது, மனைவியோட ஆரோக்கிய பாதிப்பு, இதுகள் சரியாகும். அடுத்தது வித்தை சம்பத்துகள்லாம் கூடி வரும். தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அனைத்து லாபங்கள் கூடி வரும். விரயங்கள் தவிர்க்கப்படும். ஆனால் எந்த திசையாக நடப்பினும் இவங்க எந்த லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அந்த திசையில் வியாழன் புக்தி, அதாவது குரு புக்தி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சந்திர புக்தி இருந்தால், சந்திர புக்தியெல்லாம் காலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எந்த திசையாக, யோக திசையாக இருந்தால் கூட, தர்மகர்மாதிபதி யோகத்துக்குள்ளே கிரகங்கள் கூடியிருக்கிற ஜாதகமாக இருந்தால் கூட, வியாழன் சந்திரன் எந்த திசை இருந்தாலும் அந்த புக்திகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இவங்க 2017 ஜனவரிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் பிறந்த நாள் முதல் 22 வயசுக்குள்ள அட்ராக்ட் ஆகிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அவங்க திங்கள் ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் சந்திர பகவான் மேலே அர்ச்சனை பண்ணணும். அந்த தோத்திரங்கள் படிக்கலாம். குரு பகவான் தோத்திரங்கள் படிக்கலாம் 108. அந்த அர்ச்சனைகள் பண்ணலாம். அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 2017 ஜனவரிக்கு அப்புறம் இருந்தாலும் அவ்வளவு பாதிப்புகள் இருக்காது. அவ்வளவு பாதிப்புகள் இருக்காது. வியாழன், திங்கள், ஞாயிறு, ஞாயிறு, திங்கள், வியாழன், இந்த காலங்களில் இவங்க இரவு சாப்பாடு தவிர்ப்பது நல்லது. 22 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகள் ஞாயிறு திங்கள் காலையிலிருந்து படுக்கிற வரைக்கும் விரதம் இருந்தால் போதும். பால் வகையாராக்கள், பழம் தவிர்த்து இதுகள் சாப்பிடலாம். பால் வகை சாப்பிடலாம். முடியாதவா காஃபி, இந்த தேநீர் வகைகள் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். சிறு பொன் குழந்தைகள் 22 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க முழு நாள் விரதம் இருந்தால் கூட 24 hours நல்லது. முடியாத பட்சத்தில் பழம் சாப்பிட்டுக்கலாம். பழம் தவிர்க்கிறது தான் நல்லது. இந்த 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மா, பலா, வாழை இதை தவிர்க்கணும். தமிழில் சொல்லியிருக்கிறாங்க, இது முக்கனி அப்படி நோட்டும்.
இந்த ஜனவரிக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனை இப்போவே தீர்த்துக்கணுமானா இப்போ நன்னா தான் இருக்குது. இன்சுலின் சம்பந்தப்பட்ட தகராறுகள் வர்றதுக்கு இந்த 3 பழங்கள் ஏதுவாக இருக்கும். விரத காலத்தில் இதை தவிர்த்துட்டிங்கன்னா விரதம் இல்லாத காலத்தில் கூட இதை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஹீமோகுளோபின் என்கிற சுரபி, தைராய்டு என்கிற சுரபி, இவளுக்கெல்லாம் 2017 ஜனவரிக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கும். 22 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை துவங்கும். அது ஒரு 2-2.25 வருஷத்துக்கு கடுமையாக இருக்கும். இதுகளில் தப்பிச்சு வந்தால் கூட எந்த யோக திசையாக இருந்தாலும், எந்த புக்தியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், சந்திர புக்தி குரு புக்தி நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாயிறு திங்கள் வியாழன் பேச்சை தவிர்க்கணும். ஞாயிறு திங்கள் வியாழன் பேச்சை தவிர்க்கணும். அதனால் ஒரு வக்கீல் பேசாமல் இருக்கக்கூடாது, ஒரு டாக்டர் பேசாமல் இருக்கக்கூடாது, ஒரு நடிகர் பேசாமல் இருக்க முடியாது, ஒரு மேடை பேச்சாளர் பேச்சு தான் ஆகணும். அவங்க ஒரு ½ அன் அவர் ஓம் தக்ஷண பிரஜாபதியே நமஹ, ஓம் தக்ஷண பிரஜாபதியே நமஹ, ஓம் சந்திரதேவாயே நமஹ, பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வரிக்குண்டான அமைப்பான ஸ்லோகங்கள். இது பண்ணினா போதும். அவங்க ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் பேசாமல் இருக்கலாம். இந்த கல்லூரி அட்மிஷன் போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலர் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த படிப்பு செல்லாதுன்னு வருது. அப்புறம் அதெல்லாம் சரியாவோடும். இந்த விரதம் இருக்கிறனாலே, ஒரு குழந்தை விரதம் இருக்கிறனாலே ஒரு 500 குழந்தை காப்பாற்றப்படுறா. எத்தனை குடும்பங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேர்றது பாருங்க. அப்படி இருந்த குழந்தையோட பலன் எவ்வளவு கூடுமுங்கிறத பாருங்க. ஆகையினாலே இந்த மாதிரி மந்திரங்களை சொன்னால் போதும். இதுக்கு பெண் குழந்தைகள் சொல்கிறது விசேஷம். ஆண் குழந்தை சொன்னால் நல்லா இருக்கும். நல்ல மனைவி நல்ல மக்கள் இணைவா. யாராக இருந்தாலும் 2017 ஜனவரிக்கு மேலே மிக கவனமாக இருக்கும். மிக கவனமாக இருக்கிறது இல்லாத பேச்சை கம்மி பண்ணணும். அந்த பேச முடியாதவங்க அந்த அரை மணி நேரம் முன்ன சொன்ன அந்த 4-5 எழுத்துக்களில் சொன்னால் போதுமானது. அதுக்கடுத்தது குடும்ப சமேதங்கள்லாம் சீராக வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 22 வயசுக்குள்ள கல்யாணமான தம்பதிங்க ஜனவரிக்கு மேலே இப்போ கல்யாணம் ஆகிட்டவா கூட ஒரு 5 வருஷ காலங்கள், ஒரு 5 வருஷ காலங்கள் ஒன்றோட ஒன்று கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகள் ஒரு வாரத்தில் ஒரு 25 நிமிஷம் புருஷன் மனைவி உட்காந்து பேசும். இதில் சரியாயிடும். இப்போ கல்யாணம் ஆகியிருந்தால் கூட இந்த 22 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க ஜனவரி 2017க்கு அப்புறம் ஒரு 5 வருஷ காலம் பிரச்சனைகள் வரும். மகர ராசிக்கு அவங்க வியாழ பகவான் மேலே ஒரு அர்ச்சனை, சந்திர பகவான் மேலே ஒரு அர்ச்சனை, ஞாயிறு திங்களில் பண்ணலாம். வியாழனுக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பண்ணுங்க, போதுமானது. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது கோச்சிக்காமல் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க. பேசிட்டு பார்க்குள்ள இடமா, அதாவது அதுக்கு நந்தவனம்னு தமிழில் பேர். ஆத்மாக்கள் ஒன்று சேர்கிற இடம்தான் பார்க். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் பிருந்தாவனம்னு பேர்.
அந்த இடத்த சுற்றி வாங்க பேசிண்டே. கல்யாணமான கணவன் மனைவி வலது கையால் இடது கையை பிடிச்சிக்கோங்க மனைவியோட. அப்போ தான் ரொம்ப கோவம் வரும். விடு அப்படின்னு சொல்லுவாள். வீட்டிலையே பேசிண்டு கீசிண்டு போங்க. அப்படியே முகத்தை கடுக்கடுன்னு வச்சுப்பா. நீங்கள் வலக்கையால் பெண்ணோட இடக்கையை தொடும்போது கோபம் வரும். ஒரே ஒரு நாள் தான் கோபம் வராது, கல்யாணம் ஆகும்போது. அதுக்கப்புறம் வாழ்க்கை மொத்தம் கோபம் வரும். அதனால் அந்த வலக்கையால், ஆணோட வலக்கையால் பெண்ணோட இடக்கையை பற்றிண்டோ அப்படியே சுற்றி வாங்க. இல்லைங்க, எங்கேயாவது சாப்பிட்ற கிளப்புக்கு போகக்கூடாதா? கிளப்புக்கு போங்க. ஒரு தட்டில் வாங்கி பாதி மனைவிக்கு முதல்ல கொடுங்க. ஒரு இட்லி வாங்கினா என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 6 இட்லி சாப்பிடுங்க, மனைவிக்கு முதல்ல கொடுங்க. ஒரு 2 இட்லி சொல்கிறேன், மனைவியை முதல்ல சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்த உக்ரகம் குறையும். ஒரு 10 நிமிஷம் அப்படி பேசிட்டு வாங்க. கோயிலுக்கு போய் நமஸ்காரம் வடக்க பண்ணுறச்ச 2 பேரும் ஏக காலத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. சிவனாக இருந்தால் மனைவி இடது பக்கம் இருக்கணும், விஷ்ணுவாக இருந்தால் மனைவி வலது பக்கம் இருக்கணும். பார்க்க சுற்றி வரும்போது எதாக இருந்தாலும் மனைவி வலது பக்கம் இருக்கணும், வலது கையால் இடது கையை பற்றிக்கணும். இல்லைங்க, அவங்க முதுவால் நடந்து நான் முன்னால் நடந்து போகக்கூடாதா? அங்கேயே பார்க்கலையே பிரச்சனை வந்துடும். அதனால் இது பரிகாரம். அப்புறம் ஆற்றுல ஒரு 5 நிமிஷம் பேசுங்கோ. பிருந்தாவன அமைப்புன்றது பார்க். ஆத்ம ஜோதி வழங்குற இறக்கம் பார்க். அதை நல்லா பாருங்கோ. இங்கிலீஷ்காரன்லாம் வீட்டில் தோட்டத்தை வச்சுருப்பான், நம்ம அதை வாடகைக்கே விட்டுட்டோம். அவங்க பெங்குலோன்னு வச்சுருந்தாங்க நடுவில். இதுதான் பரிகாரம். இது 22 வயசுக்குள்ளே இப்போ கல்யாணம் ஆனாலும் 2017க்கு அப்புறம் கல்யாணம் ஆனாலும் இந்த மாதிரி பரிவர்த்தனை பண்ணிண்டா 2 குடும்பத்துக்கும் நல்லது. இதில் வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது கணிதத்துறை. அப்புறம் இந்த மெடிடேஷன் கிளாஸ் நடத்துகிறவங்க, மெடிடேஷன் கற்றுக்கிறவங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. மெடிடேஷன் கூடுறதுக்கே 20 வருஷம் ஆறுது. தியானம் கூடுறதுக்கு அதுக்குள்ளே 30 குரு வந்து போகிறானாக்கும். இந்த மெடிடேஷன் கிளாஸ் நடத்துகிறவங்க, யோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பாடி பில்ட் எக்ஸசைஸ், இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும். நரம்புகள் சுத்திக்கும். இவங்க பேச்சை கம்மி பண்ணிட்டு அதை கற்றுக் கொடுக்குற மாணாக்கர்கள் இடத்துல 5 நிமிஷம் பேசணும். அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு செய்யணும். அப்போ மூளையெல்லாம் கூல் ஆகிடும். இதுதான் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கள் ரொம்ப கத்தி பேசி பாடத்தை நடத்தக்கூடாது. குழந்தை 80% வாங்கினா கூட போதும். ஏன்னா அந்த அம்மனின் எல்லாம் இருந்தால் தான் அடுத்து வர்ற 100 பசங்களை கரையேற்ற முடியும். ரொம்ப கத்தி பேச வேண்டாம். நான் 8 முறை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன், கத்தி தான் பேசுவேன்னா கப்புன்னு தொண்டை நின்றுடும். ஆகையினால் கத்தப்படாது. ரிலாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு சாயந்தரம் மாலை 6:01 6:02 வரைக்கும் 6:1 to 6:02 1 நிமிஷம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் மகர ராசிக்கு சரியாக வந்துடும். அதே மாதிரி 2017 ஜனவரிக்கு அப்புறம் 50 வயசுக்கு மேலே இருக்கிற தம்பதிகள் உடல் சம்பந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தம்பதிங்களுக்கு ஒரு வருஷம் பாதிக்கும். 2017 2018 அது வரைக்கும் தான் பாதிக்கும். இங்கே கேட்குறது அந்த பாதிப்பை பாருவா, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் விஷயம். மகர ராசிக்காரங்க பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கால் 7.5 சனி வர்றதுனால சொல்கிறாரோ அல்ல. இந்த வருஷம் விருச்சக லக்னத்துக்கு 2க்குள்ளே சனியும் 2க்குள்ளே செவ்வாய் இருக்கிறனாலையும் மகர ராசி அவரோட
சனியோட ராசி இருக்கிறனால இந்த பிரச்சனைகள் வரும். இது பேச்ச மட்டம் தவிர்த்தா போதுமானது. சொத்து, ஆஸ்தி, பாஸ்தி, சொந்தம், சுகம் எல்லாம் கூடி வரும். இந்த கர்ப்பதானத்தில் இருக்கிறவங்க உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், உத்திராடமும் அவிட்டமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திராடம் 2, 3 பாதங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவிட்டம் 1, 2 பாதம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சை மட்டும் கம்மி பண்ணால் போதும். இந்த துறையில் இருக்கிறவங்க படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. அவங்களோட சபார்டினேட்டோட ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. வழக்கறிஞர் யாராவது இருந்தாங்கன்னா டெய்லி அந்த ஃபைலை பாருங்க. நீங்கள் பெரிய வழக்கறிஞராக இருக்கலாம், அதனால் தப்பு இல்லை. அப்புறம் மெடிசன் கொடுக்குற பெரிய டாக்டராக இருந்தால் நீங்கள் எழுதி கொடுத்த மெடிசனை அந்த நோயாளியை பக்கத்தில் உட்கார வச்சு 1 நிமிஷம் அந்த மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, அந்த கம்பெனி எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அவளோட 1 செகண்ட் பேசினா போதும். இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் ஒரு 10 நிமிஷம் மாலையில் 6 to 6:10 இல்லை 6:10 to 6:20 அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க, சரியாக வரும். ஏன்னா விளையாட்டு வீரர்கள்லாம் வயசு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்க. பெண் விளையாட்டு வீரராக இருந்தால் 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரிட்ட காலையில் இல்லை 6லேருந்து 6:30 இல்லை 6:30லேருந்து 7 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பண்ண வேண்டாம். எல்லாம் துர்க்கையோட நாமாவளி சொன்னால் கூட போதும், தட்சிணாமூர்த்தி நாமாவளி சொன்னால் போதும். செந்தந்து பண்ணாவே இதுகள் சரியாகும். இந்த 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இது பயமுறுத்துறதுக்கு சொல்லலே, இதுகள் சாதாரணமாக சரியாயிடும். பயப்படாதீங்க. அடுத்தது இப்போ நம்ம கும்பராசிக்கு போகிறோம்.